புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது. புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா? ஏழைகளை வயிற்றில் அடிச்சிருக்கு. ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா? செலவிடப்பட்டிருக்கா? பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடுரோட்டில் வந்துட்டாங்க. தேர்தல் வந்தாதான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும். கடந்த 3 ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி, ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்களே, புதுச்சேரியில் ஓடிச்சா? புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலையை, மக்களுடைய உரிமையை ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு? இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க. அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிற்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும். பல்வேறு பண்பாடுகள், சாதி, இன, மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மோடி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு, புதுச்சேரியை காக்கிற வாக்கு.